நேத்திக்கு போட்ட மினி விலாக்ல ஒரு தோசை சாப்பிட்றதுக்குள்ளாரையும் எனக்கு வந்த சோதனை எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, தோசை சாப்பிட்றதுக்கு தான் இந்த சோதனைனா மதியானம் லஞ்ச் சமைக்கும் போது அதை விட பெரிய குடும்பம்லாம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு முருங்கைக்கீரை கடையலும் சொரக்காய் பால் கறியும் தான் செஞ்சேன். இந்த சின்ன சைஸ் குக்கரு ரொம்ப நாளா மக்கார் பண்ணது வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தாரு. இந்த குக்கர் நம்மளுக்கு எப்பதான் வாங்கி தருவாருன்ற யோசனையில வெங்காயம் பூண்டு போடவே மறந்துட்டேன். திரும்பியும் ஓபன் பண்ணி திரும்ப அது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சைட் பை சைடு பால் கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். குக்கர்ல இருந்து பார்த்தா மொத்த தண்ணியும் வெளியில வருது. இன்னைக்கு காலைல நம்ம யார் முகத்துல முழிச்சோம்? அநேகமா எங்க வீட்டுக்கார முகத்துலயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, குக்கர்ல மாத்தி வச்சுட்டு பால் கறிக்கு கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னு சொரக்காயும் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ சைட் பை சைடு ஒரு சின்ன பீஸ் வந்து தேங்காய், 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து ஒற்றைக்கடலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ மாங்காய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு 2 குழிக்கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. பால் கறி ரெடி. இவ்வளோ திட்டி இருக்கான்ல, குக்கர் வாங்கி தராரான்னு பார்க்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து தான் சொல்லுங்களேன்.